பிரதி வணக்கம். கடந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பாக 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை எதிர்க்கட்சி இல்லாத ஒரு அவை நடந்து வந்த நிலையில், தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவில் காங்கிரஸ் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக மீண்டும் அமர இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி மட்டுமே 99 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி என்ற மிகப்பெரிய கூட்டணி அமைத்து காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை 230க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். 230க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றிய இந்தியா கூட்டணி பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறார்கள். இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்ற கேள்விக்கான விடைக்கான வகையிலான ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இது. காங்கிரஸ் உடைய காரிய கமிட்டி கூட்டம் நடைபெறும் என்றும், அதாவது செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டமானது தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் குறித்து, குறிப்பாக தேர்தல் முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கிய சாரம்சம் என்பது எதிர்க்கட்சி தலைவராக யாரை நியமிக்கலாம் என்பது குறித்துதான் இந்த கூட்டத்தில் மிக முக்கிய சாரம்சமாக பார்க்கப்படுகிறது. அந்த சாராம்சத்தின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சி தலைவராகவும் நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதனை அந்த கூட்டத்தில் முதலாவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா முன்மொழிந்திருக்கிறார். ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா முன்மொழிந்திருக்கிறார். அதை வழிமொழிந்து மற்ற தலைவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு வழிமொழிந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் KC வேணுகோபால் இதை பற்றி பேசும்போது, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியதாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், அவரே எதிர்க்கட்சியாக செயல்படுவார் என்றும், அவரே எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இன்று மாலை இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் ஒட்டுமொத்தமாக நடந்து முடிந்த இந்த தேர்தலில் 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றினார்கள். இன்று மாலை இந்தியா கூட்டணி தலைவருடைய ஆலோசனை கூட்டம், இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்களின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தற்போது நடைபெற்று வரக்கூடிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்களுடைய அதிகாரப்பூர்வ தகவல் என்பது இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நகர்த்தல்கள் ஒவ்வொன்றாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகள் ஏற்கனவே கூறியது போல் 2014 முதல் எதிர்க்கட்சி இல்லாமல் பாஜக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார்கள். எதிர்க்கட்சி அந்தஸ்து யாருக்கும் வழங்காத நிலை ஏற்பட்டது. எதிர்க்கட்சி இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த பாஜக இந்த முறை பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி எதிர்கொள்ள இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு துடிப்பான தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக வர இருப்பது என்பது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய செயல்பாடுகள் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்கலாம். தற்போது காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.